உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஆழ்ந்து கேளுங்கள். வெளியிலே ஃப்ரீடம் டு டூ எனிதிங், என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு. நினைச்சா போய் ஒரு பொருளை வாங்கலாம், நினைச்சா ஒரு வீட்டை வாங்கலாம், நினைச்சா எங்க வேணாலும் போகலாம், நினைச்சா ஒரு சினிமா பார்க்கலாம், நினைச்சா நினைச்சபடி பேசலாம், நினைச்சா நினைச்சபடி என்ன வேணா செய்யலாம். இது ஃப்ரீடம் டு டூ. இது நிழல் சுதந்திரம் மட்டுமே. நிஜ சுதந்திரம் உங்களுக்குள்ள தொடர்ந்து பிரஷரை உருவாக்கி இருக்கு. இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணுன்னு உங்களை தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்கும் மன அமைப்பு உங்களுக்குள் இருப்பதே தெரியாமல், உங்களுக்குள் இருப்பதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாமல் ஒளிந்து கொண்டு, ஆனால் நீங்கள் காணாது இருந்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவு செய்கின்ற வாசனை. இவைகளிலிருந்து முழு சுதந்திரம்தான் நிஜ சுதந்திரம், ஃப்ரீடம் ஃப்ரம். நிழல் சுதந்திரம், நிஜ சுதந்திரம். இந்த ரெண்டு வார்த்தையை புரிந்து கொள்ளும். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த இரண்டு சுதந்திரத்தையும் அடைந்து வாழுகின்ற பரசுதந்திரத்திலே இருக்கின்றவன் நான். அதனால இந்த சத்தியத்தை தயவு செய்து உள்வாங்குங்கள். நிஜ சுதந்திரம், ஃப்ரீடம் ஃப்ரம் நடந்து விட்டால் நிழல் சுதந்திரம் தானாக உங்களை நிழல் போல் தொடர்ந்து வரும். ஃப்ரீடம் ஃப்ரம் நடந்துருச்சுன்னா ஃப்ரீடம் டு உடனடியா நடந்துருங்கய்யா. உள் உலகத்தையே வெளி உலகம் தொடருகின்றது. உள் அனுபூதியையே வெளி அனுபவம் தொடருகின்றது. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது உள் சுதந்திரத்தை அடையிறது ரொம்ப நாள் ஆகும், எனக்கு வயசாய் போயிரும். இல்லை, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வைத்திருக்கின்றேன். உள் சுதந்திரம் மிக 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 எளிமையானதும் உடனடியாக அடையக்கூடியதும். பகவான் ரமண மகர்ஷி சொல்ற மாதிரி ஐயே அதிசுலபம். ரமண மகர்ஷி இன்னொரு கருத்து, ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுவார். குருவாசக கோவைன்ற ஒரு நூல்ல அவர் சொல்லி அவருடைய சீடர் முருகனார் வகுத்த பாடலாக தொகுத்த ஒரு நூல் குருவாசக கோவைன்னு. அதுல சொல்றாரு, ஒரு முக்கோணமான சுவர், அந்த சிறைக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதன், உண்மையில அந்த சிறையில் மூன்றாவது சுவர் இல்ல, 2 சுவர் தான் இருக்கு, 3வது சுவரே இல்ல. ஆனா அந்த 2 சுவர்களின் மீது முட்டிக்கொண்டு இருக்கின்ற மனிதன் ஐயோ ஐயோ ஐயோ, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, சிறையில் அடைபட்டு கிடக்கின்றேனே, என்ன கொடுமை அப்படின்னு புலம்புறான். எப்படி இந்த சிறையிலிருந்து விடுபடுவேன், எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும்னு கதறி அழறான். அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கய்யா, ஒன்னே ஒண்ணுதான், திரும்பி பார்க்கணுங்க. அந்த 3 சுவர்கள், முன்னிலை படற்கை, கட்டாது இருக்கப்படுகின்ற சுவர் தன்மை. முன்னிலை படற்கையிலே முட்டிக்கொண்டு இருக்கும் வரை நிஜ சுதந்திரத்தை ஒரு நாளும் காண்பதில்லை. தன்மையை நோக்கி திரும்பினீர்களானால் நிஜ சுதந்திரம் இந்த வினாடி. ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம். நொய்யார் தமக்கு மூலங்கையா மலகக்கணி பொய்யாய் ஒழிய மிகு மெய்யாய் உளதான்மா. மெய்யாய் நிரந்தரந்தான் ஐயார் இருந்திடவும் பொய்யாம் உடம்புலகம் மெய்யா முளைத்தெழும் பொய். மையார் நினைவனுவும் உய்யாதொடுக்கிடவே மெய்யார் இதய வெளி வெய்யோன் சுயமான்மா விளங்குமே. இருள் அடங்குமே, இடர் ஒடுங்குமே, இன்பம் பொங்குமே. ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம். ஐயா, நிஜ சுதந்திரத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லைங்க. முன்னிலை படற்கையின் மீது முட்டிக்கொண்டு இருப்பதை விட்டு, முன்னிலை படற்கையின் மீது முட்டுவதனால் கிடைக்கும் நிழல் சுதந்திரத்தையே சுதந்திரம் என்று நினைப்பதை விட்டு தன்மையை நோக்கி திரும்புங்கள். சுவரே இல்லை, தன்மை எனும் சுவரே அங்கு இல்லாததனால் நீங்கள் இதுவரைக்கும் கூட சிறையில் அகப்படவே இல்லை.
என்கின்ற நிஜ சுதந்திரம் உடனடியாய் கிடைக்கும். வார்த்தை விளையாட்டுகளால் நான் உங்கள் ஆசையை தூண்டவில்லை. சத்தியம் சொல்லுகின்றேன், சந்தேகம் வேண்டாம். நிஜ சுதந்திரம் அடைவதற்கு மிகவும் எளிது. ஜீவன் முக்தியோட அடுத்த குணம் என்னன்னா நிழல் முழுமை, நிஜ முழுமை. நிழல் முழுமைன்னா என்னன்னா எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான ரிசோர்சஸ். ஒரு 10 வீடு வாங்கணும்னா வாங்கலாம், ஒரு ஃபிளைட் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், என்ன வேணும்னாலும் வாழ்க்கையில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரியான செல்வ வளம், அது மாதிரியான மக்கள் சுற்றி இருத்தல், அது மாதிரியான ஃபேமிலி, அது மாதிரியான டீம், இது நிழல் முழுமை. இதைத்தான் நம்ம எல்லாரும் தேடி ஓடிட்டு இருக்கோம். அதனாலதான் பேங்க் பேலன்ஸை வச்சு நம்முடைய பலத்தை நாம முடிவு பண்றோம். நம்ம பேர்ல இருக்க சொத்துக்களை வச்சு நம்ம யாருன்னு நம்மளை நாமளே முடிவெடுத்துக் கொள்ளுகின்றோம். நம்முடைய ஆள்பலம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய பவர், நம்முடைய அதிகார பலம், இவைகளை வைத்து நம்மளை நாமளே யாருன்னு முடிவு பண்றோம். இது எல்லாமே நிழல் முழுமையை நோக்கி தேடுதல். ஆழ்ந்து கேளுங்கள். பணத்தாலும் அதிகாரத்தாலும் அடையக்கூடிய அனைத்தையும் அடைய இயல்வது நிழல் முழுமை. பணத்தாலும் அதிகாரத்தாலும் அடையக்கூடிய எதுவுமே தேவையில்லை என்று இருப்பது நிஜ முழுமை. பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் நிழல் முழுமையும் நிஜ முழுமையும் அவர் எனக்கு அளித்திருக்கின்றார். இந்த அனுபூதியிலிருந்து, இந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். தயவு செய்து கேளுங்கள். நிஜ முழுமை தேடுங்கள். அடையப்பட வேண்டியது நிஜ முழுமை. நிழல் முழுமை உங்களை நோக்கி தானாக வரும். நிழல் முழுமை தேடியோரெல்லாம் நிழல் முழுமையும் அடையாது, நிஜ முழுமையும் அடையாது வாழ்விழந்தார்கள். அதுதான் உண்மை. கொஞ்சம் ஸ்ரத்தையோட இந்த சத்தியத்தை, பரமசிவன் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் பக்தியையும் உள்வாங்குங்கள். அதை நிதித்தியாசனம் செய்து வாழ்ந்து வாருங்கள். ஜீவன் முக்தி சத்தியம், ஜீவன் முக்தி நிச்சயம். நிஜ சுதந்திரம், நிழல் சுதந்திரம் இரண்டையும் அடைவீர்கள். ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தேடுவதற்காக, உண்மையான வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள், அறுதி குறிக்கோள், பரம சத்தியம் எது அப்படின்னு தேடுறதுக்காக தீர்த்த யாத்திரை பண்ணுங்க, பரிவிராஜ யாத்திரை பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த மிகப்பெரிய நன்மை இந்த பரிவிராஜ யாத்திரை. இந்தியா முழுக்க யாத்திரை பண்ண முடிந்தவரை நடந்து செல்லுங்கள். அப்ப என்ன, கிராமம் கிராமமா பார்க்கலாம். ஒருவேளை நடக்க முடியாத சில நாட்களில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும், மாட்டு வண்டி, லோக்கல் டிராக்டர், அவங்களோடலாம் அந்த மாதிரி பயணம் பண்ணுங்க. அப்போ மக்களோடு உறவு வருங்க, மக்களோடு பழகுவீங்க. உலகம் நல்லது அப்படிங்கறது புரியுங்கய்யா. இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய வேலையே இல்லைங்கய்யா. ஒன்னும் இந்த பாரத யாத்திரை, பாரதம் முழுக்க பரிவிராஜ யாத்திரை பண்ணி அதை யூடியூப் சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுங்கய்யா. உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம பல பேர்கிட்ட இருந்து பலவிதமான நன்கொடை, சப்போர்ட், பலம் எல்லாம் வருங்கய்யா. வெறும் டிராவல் விளாக் பண்ணீங்கன்னா போதும். அனுபவமும் வரும், பணமும் வரும், ஞானமும் வரும், அனைத்தும் வரும். இது அத்தனைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன். 1 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன். வாங்க, யாரெல்லாம் இந்த பரிவிராஜகம் 1 வருடம் பரிவிராஜ யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கான 1 மாத பயிற்சி டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி கிளம்புங்க. வெறும் 1 வருஷம் 2026 வாழ்க்கையின் பரம சத்தியத்தை, உச்ச நிலை அடைவதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க. சத்தியமாக நீங்கள் இதை செய்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள், எனக்கு நன்றி சொல்லுவீர்கள். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.